பல நேரங்கள் இப்படி பார்க்குறோமே. கனடாவிலிருந்து சென்னைக்கு வரான், எங்கேருந்து கிராமத்துக்கு போகிறான், அங்கே வழியிலே மறித்து போகிறான். கனடாவிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறான். அவன் 1000 கனவுகளோட மனைவி பிள்ளைகளை பார்க்க சம்பாதிச்சு வந்திருக்கிறான். ஆனால் சம்பாதிச்ச பணம் வீட்டுக்கு போய் சேரல. இதுதான் வாழ்க்கை. சொல்லுங்கள், அறுவடை எதிர்பார்க்கிற எஜமான். சத்தமா சத்தமா. அதுக்காக உன்னை காணொலியில் ஆண்டவர் படிக்க வச்சிருக்கிறாரு. அதுதான் உங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். அதுதான் வரங்களை கொடுத்துருக்கிறார். அதுக்கு தான் உங்களுக்கு அழகு கொடுத்துருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், அறுவடை எதிர்பார்க்கிற எஜமான். சத்தமா. நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம். எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு இன்னைக்கு காலோட ஒரு சபையில் பேசினேன். 1500 பேர் இருக்கிறாங்க. தொடர்ந்து பலவீனங்கள். கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எத்தனையோ பாஸ்டர்களால் நின்று பிரசங்கம் பண்ண முடியல, உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண நிறைய ஊழியர் இருக்கிறாங்க. சொல்லுங்கள், அறுவடை எதிர்பார்க்கிற எஜமானை. சத்தமாக சொல்லுங்கள், ஏமாற்ற மாட்டேன். சத்தமாக கவனிங்க. அவருக்கு என்னை சுட்டரிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கு, அவருக்கு உரிமை இருக்கிறது. போனீங்களா? பேர்னிங். என்னை சுட்டரிப்பதற்கு அவருக்கு என்ன உண்டு? உலகத்திலே சொல்கிறான், நெற்றிக்கண்ணை திறந்தால் சுட்டுடுவாங்கன்னு. அவர் நெற்றிக்கண்ணை திறக்கவே தேவையில்லை, வாயை அவர் நினைச்சாலே சுட்டரிப்பாங்க. ஆனால் சொல்லுங்கள், அதை விரும்பலை. அவரோடு சேர்க்க 1000 தூதரோடு சேர்க்க, 10000 சேர்க்க, பரிசுத்தவான்களோடு. ஆஹா, என்ன இன்பம், பரலோக இன்பம். நிறைய பாட்டுலாம் இருக்குது இல்லை? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு. அப்போ நோக்க எல்லாம் மகிமையிலையும் கூட இருக்கணும்பா. கவனிங்க, சுட்டரிக்கப்படுவதும் சேர்க்கப்படும் என்னை பொறுத்து தான். He never done anything. சுட்டரிக்கப்படுவதும் சேர்க்கப்படுவதும் யாரை பொறுத்து தான்? சத்தமாக சொல்லுங்க. அடுத்து போட்டிருக்கிறேன். அடுத்து, ஆரம்ப கட்டத்தில் தெரியாது. விதைக்கிறவனுக்கு ஆரம்ப கட்டத்தில் தெரியாது. அவன் நினச்சிட்டு இருப்பாங்க, விதைக்கிறவர்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்லா ஜோம் பண்ணுறாங்க, ஆவில் நிரம்புறாங்க, என்னங்க கை பயங்கரமாக தட்டுறாங்க, நான் கூப்பாடு. ஆனால் இப்போ தெரியாதுங்க. அறுவடையின் காலத்தில் தெரியும் நீங்கள் யார் என்பது, நான் யார் என்பது அறுவடையின் காலத்தில் தெரியும். எப்போ தெரிஞ்சது? கவனிங்க, எப்போ தெரிஞ்சிருமா? அந்த வசனம் படித்து பாருங்க. எப்போ தெரிஞ்சது? அறுப்பின் காலத்தில். 30ஆம் வசனம். சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். ஹலோ என்ன கவனிங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் அப்படி இல்லை, நான் இப்படித்தான். இன்னைக்கு நான் கூட சொல்லலாம், ஐ எம் a good pastor, I am a good preacher, I am a good man, I am a good husband, I am a good father. I can say 1000 things, but a day will come that day shows who